வந்தேன். ஆனா படம் வந்து உண்மையா மாசா இருக்குது, எமோஷனா இருக்குது. எனக்கு அந்த ஆடுகளம் படம் வந்தபோது தனுஷ் கூட என்ன எமோஷன் டச் ஆச்சோ. ரெண்டு ஆளுடைய ஃபைட் எப்பவுமே நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருந்துச்சு. கேமரா நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் இருந்தது. பட் ஆனால் படம் வந்து நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஸோ ஒரு வாட்டி காளி சண்டைக்கு போகும்போது ஜெயிச்சிடறான்னு இந்த கில்லி படத்தில் கமான் வேலுங்கிற மாதிரி நாங்களாம் உள்ள இருந்து ஏன் அந்த வகையில் நல்லா இருக்கு. பட் இது யாரும் ட்ரை பண்றாங்க, அது ரொம்ப ராவா இருந்தது. அதான் சொன்னேன், ஆடுங்களை ரொம்ப அது பார்க்க முடியல. அந்த ரொம்ப சார் மெசேஜ் வந்து அந்த ஆடுடைய கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. படத்துலேருந்து மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பை வந்து வித்தியாசமாக யோசிக்கணும். ஸோ ஒரு லைஃபுக்கு வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து பாரம்பரியத்துக்காகன்றதான் தெரிய வரும். ஸோ கெடா வளர்ப்பு எப்படி, அது எப்படி பராமரிக்கிறாங்கன்றத பற்றிலாம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அசுரன்லேருந்து நிறைய இடங்கள்ல அந்த படத்தை அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. ஜாக்கி படம் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அதாவது நான் வந்து இதோட சரி புது ஹீரோ யாருன்னே தெரில, மொக்கையாக தான் இருக்கும் போல சொல்லி தான் வந்தேன். ஆனால் படம் வந்து உண்மையாக மாசாக இருக்குது, எமோஷனாக இருக்குது. எனக்கு அந்த ஆடுகளம் படம் வந்தபோது தனுஷ் கூட என்ன எமோஷன் டச் ஆச்சோ அந்த மாதிரி இந்த படத்தில் எமோஷனலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபைனல்லாம் லாஸ்ட்டு சூப்பராக இருக்குது. லாக்லாம் இல்லை, அதாவது இந்த கதை தான் ப்ரோ அன்றைக்கி வச்சுது கிடாசனெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எடுக்கக்கூடாது. பட் அது எடுத்து படமாக காட்டுற வரைக்கும் நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த படம் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தானே முக்கியம். அந்த வகையில் நல்லா இருக்கு. பட் இது யாரும் ட்ரை பண்ணுறாங்க, அது ரொம்ப ராவா இருந்தது ப்ரோ. அதான் சொன்னேன், ஆடுங்களை ரொம்ப அது பார்க்க முடியல. அந்த ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. பட் படம் வைஸ் பார்க்கும்போது இல்லை ஓவராலாக கரெக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக எல்லாமே பார்க்கலாம். அந்த எமோஷன் நல்லா இருக்கும். ஊர் கதை மதுரை கதை சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. நான் படம் பார்க்கலாம். டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஆளுடைய ஃபைட் எப்பவுமே நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருந்துச்சு. கேமரா நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. கமர்ஷியல் நல்லா போச்சு. ஒன்றும் போர் அடிக்காம நல்லா போச்சு. சார் மெசேஜ் வந்து அந்த ஆடுடைய கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருந்துச்சு. பட் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. தலை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது படம். படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் இருந்தது. பட் ஆனால் படம் வந்து நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். படம் வந்து நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது படம்னு. வித்தியாசமான கான்செப்ட் தான். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை, படத்தோட லேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லவ் ஸ்டோரி வந்தது. ஸோ அந்த டைம் மட்டும் தான். இருந்தாலுமே நடுவில் ஃபைனல் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக முடிச்சிருந்தாங்க. பார்ட் 2 வர மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது எப்படின்றது தெரியாது. படத்துலேருந்து மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பை வந்து வித்தியாசமாக யோசிக்கணும். ஸோ ஒரு லைஃபுக்கு வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து சக்ஸஸும் இருக்கும், எப்போனா வந்து நம்மளுக்கு ஃபெயிலியரும் இருக்கும். ஸோ சக்ஸஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா சக்ஸஸ்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் படம் வந்து கெடா சண்டை பற்றின ஒரு படம். அவங்க போஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க, 2 கெடா முட்டுற மாதிரி தான் படம் வந்திருக்கு. ஸோ அந்த கெடா தான் ஹீரோஸ். அந்த கெடா பேர் காளின்னு வச்சுருக்காங்க. அந்த காளி தான் ஹீரோ. அந்த காளியை சுற்றி நடக்கிறதான் கதை. ஸோ ஒரு வாட்டி காளி சண்டைக்கு போகும்போது ஜெயிச்சிடறான்னு இந்த கில்லி படத்தில் கமான் வேலுங்கிற மாதிரி நாங்களாம் உள்ள இருந்து ஏன் கமான் காலின்னு கத்திக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்தளவு ஃபைட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்கல. ஏன்னா அந்த 3 ஃபைட்டு கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு இன்ட்ரோ பிளாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், மேக்ஸிமம் போர் அடிக்காமல் கொண்டு போயிருந்தாங்க. அதான் கெடா ஃபைட்டை பற்றி தான் ப்ரோ. இந்த ஊர் சைடு பார்த்தீங்கன்னா கெடாவுக்காக உயிரே கொடுப்போம். கெடா செத்து போச்சுன்னா கெடா உயிர் எடுக்கிறது. அதனால் இந்த கலவரம் வரதெல்லாம் நிறைய நடக்கும். அதை உட்காந்து நோட் பண்ணி எழுதி படமாக பண்ணியிருக்காங்க. இன்னும் இங்கே சிட்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு கெடா சண்டைனா என்னன்னு தெரியாது. சேவை சண்டையை எப்படி ஆடுகளம் காட்டுச்சோ கெடா சண்டையை ஜாக்கி காட்டியிருக்கா. அப்படி சேவை சண்டையை மதுரையில் பேஸ் பண்ணியிருக்கோம். இது மதுரையில் இருக்கிற கெடா சண்டையை பேஸ் பண்ணியிருக்கோம். மதுரையில் கெடா சண்டையை ஃபேமஸான ஒரு விஷயம் தான். சேவை சண்டை எப்படி அதான் அதோட ஒரு சில கலைகளெல்லாம் நம்ம படத்தில் சினிமாவில் காட்டும் போது தான் நம்ம ஊரில் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்திருக்கு பாரம்பரியத்துக்காகன்றதே தெரிய வரும். ஸோ கெடா வளர்ப்பு எப்படி, அது எப்படி பராமரிக்கிறாங்கன்றத பற்றிலாம் சூப்பராக சொல்லியிருக்கோம். அவங்கள பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அசுரன்லேருந்து நிறைய இடங்கள்ல அந்த படத்தை அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. யாரும்
இல்லை ப்ரோ, அவங்களுக்கு ஹீரோயின் போர்ஷன் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஹீரோவும் அம்மு அபிராமிக்கு ஈக்குவலாக ஒரு புது ஆக்டர் அப்படின்றதுலாம் இல்லாமல் கரெக்டான பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. ஊர் ஸ்லாங்ன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லாவும் இருந்தது. ஃபேமிலியாக எல்லாரும் பார்க்கலாம், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்காக பார்க்கலாம். ஸோ மதுரை சம்பவம் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.